சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரும் திருச்செந்தூர் தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளருமான சரத்குமாரின் வாகனத்திலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 9 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் சங்கர நாராயணனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். சங்கர நாராயணன், சரத்குமார் எங்கிருந்து எங்க போயிட்டு இருந்தாரு, எந்த சமயத்தில் அவருடைய பணம் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு? மணிமாறன் அவர் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் போட்டியிடுறாரு. அவர் வெளி மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்று அதிகாலை 4:20 மணி அளவில் திருச்செந்தூரை நோக்கி வந்து கொண்டிருக்காரு. அப்போது நல்லூர் வழக்குல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் முறையினர் வாகன சோதனை ஈடுபடுறாங்க. அப்போது சரத்குமார் வண்டியை மறித்து சோதனை செய்ய போது அவர் வாகனத்தில் உரிய ஆவணம் வைத்திருந்த 9 லட்சம் ரூபாயை தேர்தல் பறிமுதல் செய்துள்ளனர். நாராயணன் பயணம் பண்ணும்போது அந்த கார்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? இந்த சம்பவம் குறித்து பறக்கும் படையினர் என்ன சொல்றாங்க? திருச்செந்தூர் அதிமுக கூட்டணி வேட்பாளர் சரத்குமார் திருச்செந்தூர் வந்து கொண்டிருக்கும் போது அவருடன் அவர் உதவியாளர்கள் இருந்துள்ளனர். அவர் இது குறித்து பறக்க போது கேட்ட போது உரிய ஆவணம் இன்றி பணம் வைத்திருந்தாங்க, நாங்கள் பறிமுதல் செய்திருக்கோம், உரிய ஆவணம் காட்டப்பட்டவனும் அவங்களிடம் வழங்கப்படும் என்று கூறினார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சங்கர நாராயணன்.